ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. மிருகசீரிஷ நட்சத்திரம் நீங்கள் 1-2 பாதத்தில் பிறந்தால் ரிஷபராசி, 3-4 பாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசி. நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறங்க, ரிஷபமாக மிதுனமாக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான விளக்கம்தான் இந்த பதிவு. அப்படி பார்க்குற போது மிருகசீரிஷம் அப்படின்னாலே இந்த பதிவில் நம்ம மெயினாக பார்க்குறது உங்களுடைய படிப்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரியான படிப்பு, அடுத்தபடியாக வேலை அல்லது பிஸ்னஸ், என்ன பண்ணால் நமக்கு ஏர்னிங் இருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை. அதுக்கப்புறம் உங்களுக்கான குழந்தை, உங்களுடைய வெல்த்து, உங்களுடைய ஹெல்த்து, இதை பற்றியெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. மிருகசீரிஷம்னா நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அனுகிரகத்தில் பிறந்தவங்க. எப்பயுமே இதை ஒன்றை மறந்துடவே கூடாது. ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த பலன் பொருந்தும். செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு அவருடைய கேரக்டர் தனியாக இருக்குது. நான் ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களே அறியாமலேயே அந்த கிரகத்தினுடைய தன்மை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களே இல்லையா, கிரகம் உங்களை இயக்கும், உங்களை வெளிப்படுத்தும். இதை எப்பையும் யாரும் மறந்துடாதீங்க. அப்படி பார்க்குற போது முதல்ல மிருகசீரிஷத்தை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் எப்படி இருக்கும்? எஜுகேஷனில் ரெண்டு அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறமா ரிசர்ச். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு படிப்பு இருக்கா? வாழ்க்கையில் கண்டிப்பாக படிப்பு இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய டவுட் இல்லை. பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன பிரேக்கு, எஜுகேஷனில் பிரேக் ஏற்பட்டு கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் இந்த பிரேக்கை மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. படித்தால் அந்த ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய பிரேக்கும் நீங்கள் அதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் மேலே படிக்கிறதுக்கு அதர் ஸ்டேட் போகிறது, அதர் கண்ட்ரி, அப்ராடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இருக்குது. இதெல்லாமே உங்களுடைய எஜுகேஷனில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அடுத்தபடியாக வேலை, வருமானம். முதல்ல வருமானம். நமக்கான வருமானம் அப்படிங்கிறதே ஒரு ஆண் பெண் உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒன்று ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். இதுதான் நமக்கான ஏர்னிங். அப்படி பார்க்குற போது முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போனால் ஆப்ஷன் நல்லா இருக்குமா அல்லது பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னா, முதல்ல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதுக்காக பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னா செகண்டரி தான் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைன்னா கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறது, ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது, அல்லது எம்என்சியில் இருக்கிறது, எனி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஜாப். குறிப்பாக மாத சம்பளம் வாங்குறது, உடல் உழைப்பு சார்ந்த வேலை, இதுக்கு பேர் தான் ஜாப். ஸோ நம்முடைய பாடையில் ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எல்லாமே ஒன்று தான். அப்படி பார்க்குற போது நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஆப்ஷன் எடுக்கிறது அப்படின்னா வேலைக்கு போகிறது தான் நல்லது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கும் பார்க்குற உத்தியோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னா அது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும். அடுத்தபடியாக வருமானத்துக்கு பிஸ்னஸ், இந்த ரெண்டில் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் நீங்கள் வேலைக்கு போகிறது, இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும், அதில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிஸ்னஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விதமான பிஸ்னஸில் வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, ப்ரொடக்ஷன் சைடு, இன்னொன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சைடு. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணால் நல்லா இருக்குமா, சேல்ஸ் சைடில் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னா, பெரிய லெவலில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பு மிருகசீரிஷ
ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். ஆக நீங்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர், முதலே சொன்னேன், மிருகசீஷம். அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் வேலை, அதுக்கப்புறமா பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது லைஃப்பில் வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ நமக்கு வரணுன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் தான் உண்டு. ஸோ நான் அது இல்லாமல் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேன் அல்லது பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அதை ஒட்டி தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் உண்டு. ஆனாலும் ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னா அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கும், நம்மளை எப்படி இயக்கும். எல்லோரும் நினைக்கிறோம் நம்ம தான் இயங்குறோம்னு. கண்டிப்பாக நாம் இயங்கலை. நம்மளை இயக்கிறது நம்ம பிறந்த நட்சத்திரம். இதை எப்பயுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி இருக்குது. அப்படி பார்க்குற போது உங்களுடைய நட்சத்திரம் மிருகசீஷம், அதனுடைய இயக்கம் வலுவாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு வாழ்க்கை, குறிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆப்ஷன் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணத்திற்கு முன்னோ பின்னோ காதல் பயப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நீங்கள் எப்பயுமே ஆண் பெண் எல்லாருமே கவனமாக இருக்கணும். திருமணம் இல்லாமல் இல்லை, திருமணத்தின் காரணமாக ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே. பிரிவு அப்படின்னாலே இங்கே 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டெம்பரவரி செப்பரேஷன் ஆர் பெர்மனண்ட் செப்பரேஷன். டெம்பரவரினாலும் வேலையின் காரணமாக பிரிகிறது. ஆக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ட்னர் நம்மளை விட்டு விலகுவதற்கோ அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்கிறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் கவனம். ஸோ இந்த மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தான் நம்ம பார்த்தோம். நல்லா சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. உங்களுக்கு கிட்ஸ் இருக்கா, குழந்தை இருக்கான்னா கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஏதாவது நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், கார் வாங்குவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நான் வாழ்க்கையில் வறுமையிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்ன பலன் அப்படின்னு லைஃப்பில் பொதுவாகவே இருக்குது. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ பார்க்குற காலத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, மிருகசீச நட்சத்திரம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வந்து செவ்வாயினாலே முயற்சின்னு அர்த்தம். வாழ்க்கையில் எப்பயுமே உங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கான முயற்சிக்கான கிரகம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சூரிய பகவான். ஆகையினால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப்பில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஹெல்த்து, உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் மிருகசீர்ஷம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உடம்புல நீங்கள் ரத்தம், போன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் ரொம்ப கவனம். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்டமனில் அடி வயிற்றில் பிரச்சனைகள், சைக்கிளிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீரோ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, நெப்ரோ ப்ராப்ளம், சளித்தொல்லைகள் இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. நீங்கள் எப்பயுமே மிருகசீஷம் அப்படின்னாலே செவ்வாயினாலே முருகன்னு அர்த்தம். வாழ்க்கையில் உங்களுக்குன்னு நட்சத்திர கோயில் நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் பின்னாடி தனி வீடியோ போடுறேன்.
இங்கே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாழ்க்கையில் முருகப்பெருமான். எந்த இடத்துல முருகன் இருந்தாலும் அந்த தெய்வம் இந்த முருகன் அந்த முருகன் தானே இல்லை. நீங்கள் திருத்தணி முருகன்லேருந்து திருச்செந்தூர் முருகன் எந்த முருகனாக இருந்தாலும் லைஃப்பில் எங்கே இருந்தாலும் அவரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையை குறைப்பார். நன்றி, வணக்கம்.